வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைதியாக நினைத்து பார்க்கும் பொழுது, ஒரு உண்மை உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். நான் தவறு செய்யவில்லை. நான் உழைத்தேன். அதுவும் சரமாரித்தனமாக உழைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தடைகள் வந்தது என்ற இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு கேள்வி கடந்த சில வருடங்களில் உங்களுடைய மனதில் பல வருத்தங்களையும் பல முறைகள் வந்து கொண்டே போயிருக்கும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நீங்கள் செய்த வேலைகளை மிகவும் பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த கன்னி ராசி ஆண்கள் பெண்கள் என இருவருக்குமே பொருந்தும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் அனுபவித்த விஷயங்கள் மிகவும் கடுமையானவையாக இருக்கும். இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி பகவானின் சோதனை காலம். இந்த சோதனை காலம் உங்களுடைய ராசியில் நடந்து கொண்டு இருப்பதால் இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் வரும்போது அவர் அந்த ஒரு நபரின் பொறுமையை சோதிப்பார். பொறுமையை மட்டுமல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு கோபப்படாமல் அவசர முடிவுகளை எடுக்காமல் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சனி பகவான் சில சோதனைகளை வைப்பார். குறிப்பாக கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி சில நேரங்களில் வேலை, பணம், உறவு, மரியாதை ஆகியவற்றை சோதிப்பார். அதனால தான் கடந்த சில வருடங்களில் சில அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அவமானங்கள் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று தெரியாமல் நீங்களும் மிகவும் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சில நேரங்களில் நீங்கள் எதுவும் தவறு செய்யாமல் இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் செய்கின்ற வேலைக்கு மற்றவர்கள் பெயர் எடுத்திருப்பார்கள். நீங்கள் உழைத்த ஒரே ஒரு விஷயம் திடீரென்று தோல்வியில் முடிந்திருக்கும். இது ஜோதிட ரீதியாக சனி பகவான் உங்களுடைய தொழில் வீட்டை பார்த்திருந்த ஒரு காலமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் ஒருவர் எவ்வளவு உழைத்தாலும் பலனானது தாமதமாகவே கிடைக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் கூட முன்னேறுவதை பார்த்து நீங்கள் மனதில் வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுடைய அளவுக்கு 50% கூட உழைக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னேறி விடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் கிடைக்காமல் இருக்கும். இதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் முன்னேறிவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். இது சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனையில் உங்களுக்கு வைத்து கொண்டிருக்கிறார். எனவே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, மனம் எரியக்கூடாது. இதனையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சில கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த இன்னொரு அவமானம் என்ன தெரியுமா? நம்பியவர்களிடம் ஏற்பட்ட அவமானங்கள். நீங்கள் உதவி செய்த ஒருவர் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசியது. நீங்கள் நம்பிய நண்பர் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு கூறியது. அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனமானது மிகவும் உடைந்திருக்கும். இந்த ஜோதிடத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? சனி நண்பர்களை குறிக்கக்கூடிய இடத்தை பாதிக்கும் போது இப்படியான அனுபவங்கள் நிச்சயமாக ஏற்படும். இது யார் உண்மையானவர் என்பதை காட்டக்கூடிய சனியின் ஒரு சோதனையாக இருக்கும். இதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் முயன்ற சில விஷயங்கள் ஏன் தோல்வியில் முடிந்தது என்று நீங்கள் பலமுறை நினைக்கலாம். உதாரணமாக சில கன்னி ராசி என்பர்கள் ஒரு தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள். ஆனால் பணத்தடை அல்லது சூழ்நிலை காரணமாக அது நிறைவேறாமல் போயிருக்கும். சிலர் வீடு வாங்க முயற்சி செய்வார்கள். ஆனால் கடனானது தாமதம் அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக அது தள்ளி போய் கொண்டே இருக்கும். இந்த மாதிரியும் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். சிலர் வேலை மாற்றம் செய்ய நினைப்பார்கள். ஆனால் நல்ல வாய்ப்பு கிடைக்காமல் அதிலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதுல தடைகள் மட்டுமே ஏற்படும். நன்மைகள் என்று எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்காது. சிலர் காதல் அல்லது திருமண விஷயத்தில் திடீரென்று பிரிவுக்கான ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களுடைய காதலிலும் திருமணத்திலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். திடீரென்று ஒருவருக்கொருவர் கை ஓங்கி அடிக்கின்ற அளவுக்கு கணவன் மனைவி, காதலன் காதலி இருவருக்கும் இடையில் ஒரு சண்டையானது ஏற்பட்டிருக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும். இதனால நீங்கள் திடீரென்று பிரியும் அளவுக்கு கூட நிச்சயமாக பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் ஜோதிட காரணமாக மட்டுமே நடந்தது. எனவே சனியின் தாமதம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அவர் தரக்கூடிய பலன் தாமதமாக வரும். ஆனால் அந்த ஒரு பலனானது நிலையானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய ஒரு அளவுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு நபரை முழுமையாக நம்புவீங்க. ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நபராக என்று நினைத்து கொண்டு நம்புவீங்க. ஆனால் திடீரென்று அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பார். இது சனி உறவுகளை சோதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் மட்டுமே நடக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை மிகவும் நம்பிக்கையுடன் தொடங்கியிருப்பீங்க. அந்த ஒரு வேலையை தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்க தொடங்குவீங்க. ஆனால் அதிலும் ஒரு தாமதமானது ஏற்படும்.
இது சனியின் தொழில் வீட்டை சோதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வீங்க, ஆனால் அதே நபர் பின்னால் உங்களை மறந்து விடுவார். இது சனியின் கர்ம சோதனை. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் அறிவு, தொடர்பு, திட்டமிடல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் புதன் பாதிக்கப்பட்டால் முடிவுகள் தாமதமாகவே நடக்கும். நீங்கள் எடுத்த சில முடிவுகள் பின்னர் சரியாக இல்லை என்று தோன்றியிருக்கும். சில நேரங்களில் நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்று புரியாமல் தவறான நபர்களை நம்பிக்கொண்டிருப்பீங்க. இது புதன் மற்றும் சனி சேர்ந்து சோதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நிச்சயமாக அமைந்திருக்கும். இந்த எல்லா சோதனைகளும் ஏன் நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்கப்படும். ஜோதிட ரீதியாக 3 முக்கிய காரணங்கள் இருக்கும். முதல் காரணம் கர்ம சோதனை. முன்பு செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க சனியானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது காரணம் பொறுமையை கற்றுக் கொடுப்பது. கன்னி ராசிக்காரங்கள் சில நேரங்களில் மிக அதிகமாக கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக வேண்டும் என்று சனியானது கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது காரணம் உண்மையான உறவுகளை காட்டுவது. சனி காலத்தில் யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த செயல்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இப்போது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சனி சோதனை காலம் மெதுவாக மாற ஆரம்பிக்க போகிறது. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆனால் நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பொதுவாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். நீங்கள் இதுவரை உழைத்த விஷயங்களுக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். பாராட்டுகளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். எவ்வளவுதான் உழைத்தாலும் பணமானது கையில் தங்காமல் இருந்திருக்கும். ஆனால் இது அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மையானது நிச்சயமாக நடக்கும். ஏன் அப்படின்னா, சனியின் தாக்கங்கள் குறைய போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களை விட்டு விலகிய சில நபர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அவர்கள் முன்பு உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது உங்களுடைய நிலையை பார்த்து அவர்கள் திரும்பி வருவார்கள். உங்களை முழுவதுமாக நம்புவார்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகள் உங்களிடம் கூறுவது என்ன தெரியுமா? சனி சோதனை குறைந்து நிலையான முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பகவான் அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். புதன் பகவான் அறிவு மற்றும் வேலை வாய்ப்பை உங்களுக்காக ஏற்படுத்துவார். சுக்கிர பகவான் உறவுகளில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குவார். செவ்வாய் பகவான் தைரியம் மற்றும் செயல்திறனை உருவாக்குவார். எனவே உங்களுடைய அதிபதி புதன் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில சில புதிய வாய்ப்புகளை திறக்க ஆரம்பிப்பார். முதலில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படும். நீங்கள் முயன்ற வேலை அல்லது திட்டமானது முன்னேறும். இரண்டாவது, உங்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவார்கள். மூன்றாவது, உங்களுடைய பணநிலை மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். உடனே மேம்படாத கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட்டு இருக்கின்ற எல்லா விதமான கடனையும் தீர்த்து விடுவீர்கள். நான்காவது, உங்களுடைய மனதில் தெளிவானது ஏற்படும். ஐந்தாவது, உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிறைவேறும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசமான சில மாற்றங்களும் வரும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் மெதுவாக குறையும். நீங்கள் நினைத்த ஒரு விஷயமானது திடீரென்று உங்களுக்கு நிறைவேறலாம். உங்களுடைய மனதில் இருந்த பயமானது குறைந்து நம்பிக்கையானது அதிகரிக்கும். இப்போது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமா? இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு செய்யுங்கள். சனி பகவான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கோபங்கள் அனைத்தும் தணிக்கப்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் முழுமையாக மாற்றப்படும். சனிக்கிழமை என்று எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றி சனி பகவானுக்கு வழிபடலாம். எள்ளெண்ணெய் என்பது சனியின் கோபத்தை தீர்க்கக்கூடியத ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். காகங்களுக்கு உணவானது அளிக்க வேண்டும். இது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். கருப்பு உளுந்தை நீங்கள் தானம் செய்யலாம். சனியின் மந்திரங்களை கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதியை அதிகரிக்கும். இது அனைத்தையும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ரத்திர பரிகாரமாக சிலர் சிவப்பு கோரல் அல்லது மரகதம் அணிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது ஜோதிட ஆலோசனைக்கு பிறகு மட்டுமே அணிய வேண்டும். இதனை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். எனவே கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் மிகவும் கடுமையானதாக இருந்தது.
ஆனால் அந்த சோதனைகள் உங்களை பலமாக மாற்றுவதற்காக மட்டுமே நடக்கப்பட்டது. உங்களை அழிப்பதற்காக ஒருபோதும் நடத்தவில்லை. ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுமையானதாக மாறும். சனி பகவான் ஒருவரை கீழே தள்ளினார் அப்படின்னா சோதனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் இறுதி வரைக்கும் கொடுக்க மாட்டார். அவரை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு செல்ல மட்டுமே அப்படிப்பட்ட சோதனைகளை அவர் கொடுத்திருப்பார்.